நம்ம வாழ்க்கையோட முக்கியமான நோக்கமே நாம கத்துக்கிட்டத மத்தவங்களுக்கு சொல்றதுதான். இதை விட உயர்ந்த நோக்கம் வாழ்க்கையில எதுவுமே இருக்க முடியாது. ஐயா வணக்கம் ஐயா. நான் தூத்துக்குடியிலேருந்து சத்யா ஒய்ஃப் ரேவதி பேசுகிறேன். உங்கள்கிட்ட இந்த பல் பிரச்சனைக்காக உங்கள்கிட்டருந்து நான் பல்பொடி வாங்கியிருந்தேன். சூப்பராக இருக்குது. ஆடிட்டு இருந்த பல் எல்லாமே இப்போ ரொம்ப ஆடிட்டு இருந்த பல்லாம் இப்போ லைட்டாக ஆடுது. அதுக்கப்புறம்னா கீழே உள்ளது உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடியே டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா அதை ரீப்ளேஸ் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் கொஞ்சம் ஆடுது. நான் நினைக்கிறேன் தேய்க்க தேய்க்க அதுவும் சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. இதுக்கு முன்னால் என்ன அப்படின்னா பூரியோ சப்பாத்தியோ அது கூட என்னால் சவைக்க முடியாமல் இருந்தேன். இப்போவும் அதெல்லாம் நான் சவைக்கிறேன். ஒரு பன்னு சாப்பிட்டாலும் சவைக்க முடியாது. இப்போ அதுவும் நான் சாப்பிட்றேன், சவைக்கிறேன். இப்போ என்னால் சவைக்க முடியுது, சாப்பிட முடியுது. ரொம்ப ரொம்ப நன்றியா. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்கள் இந்த ப்ராடக்டை கொடுத்து எனக்கு இந்த அந்த பல் பிரச்சனையும் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. ஐயோ 40 வயசு தான் ஆகுது, 45 வயசுக்குள்ளே பல்லெல்லாம் உளுந்து பொக்கையாயிருவோமோ, பல் செட்டு வைக்கிற மாதிரி ஆயிடுவோமோ அப்படின்லாம் ரொம்ப பயந்தேன், ரொம்ப கவலைப்பட்டேன். ஐயோ இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சி ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டேன். எந்த நேரம் அதே சிந்தனையாகவே இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஏன்னா அந்த பல்ல பிரச்சனை இல்லை பார்த்தீங்களா, அதனால் அந்த சிந்தனை இல்லை. பல்லுலாம் எனக்கு ஓரளவு பரவாயில்ல, நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. அந்த ப்ராடக்ட் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ப்ராடக்ட் நல்லா இருக்குது.